Hi friends, welcome to Sri Atharva language coaching. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம டாபிக் काम करना, काम आना, काम चलाना இந்த மூணு வேர்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு கிளாஸ் எடுக்கிற டைமில் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எப்போவுமே சொல்லுவேன் என்னோடய கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் வீடியோ பாருங்கள், வீடியோ கேளுங்க. எஸ்பெஷலி நான் சொல்லுவேன் நீங்கள் வீடியோ கேளுங்க. ஏன்னா கேட்டு தான் நமக்கு ஒரு லாங்குவேஜ் இம்ப்ரூவ் ஆகும், வேர்ட்ஸோட யூசேஜ் தெரியும். அதில் எனக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய பேர் எனக்கு அது புரிய மாட்டேங்குது மேடம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது ஏன் புரியாதுன்னா, நமக்கு அந்த வேர்ட்ஸோட யூசேஜ் சரியாக தெரியாது. நிறைய இடத்துல என்ன ஆகுது, நம்ம ஒரு வேர்டுக்கு ஒரே மீனிங் போடுவோம். பட் அப்படி இல்லாமல் அது வேறு மீனிங்கில் மாறிடும். அது ரெண்டு வேர்டு சேர்ந்தால் நமக்கு எப்படி இங்கிலீஷில் சேஞ்ச் ஆகும், அதே மாதிரி ஹிந்தியில் கூட சேஞ்ச் ஆகும். இன்றைக்கி நான் ஒரு வேர்டு எடுத்து அதோட வேறு யூசேஜ் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது நமக்கு எல்லாருக்கும் காம்னா வேலையே தெரியும். இந்த காமுக்கு நம்ம வேலை அது ஒரு மீனிங் வச்சுருக்கோம். ஸோ இப்போது காம் கர்னா மீன்ஸ் பண்ணுறது, வேலை செய்கிறது, ஒரு வேலை பண்ணுறது, அந்த மாதிரி யூசேஜ் தான் மோஸ்ட்லி நமக்கு தெரியும். பட் இதில் என்ன ஆகும்னா, காம் இந்த வேர்டு வச்சு மூணு மாதிரி சேஞ்சஸ் ஆகும். ஒன்று காம் கர்னா அப்படின்னா வேலை செய்கிறது. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். மே காம் கர்த்தா ஹூ, நான் வேலை செய்கிறேன். மே காம் கர்த்தி ஹூ அது லேடிஸ் சொல்லுவாங்க, நான் வேலை செய்கிறேன், அந்த மாதிரி மீனிங் ஆகும். இப்போது இதே காம் ஆனா அது ஒரு வேர்டு இருக்கு. காம் ஆனானா யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம காம் ஆனா இந்த மாதிரி வேர்டு வச்சா நம்ம என்ன நினைக்கிறோம், காம்னா ஒர்க்கு, ஆனானா வருது. ஸோ அது மீனிங் என்னாச்சு, யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த காசு உங்ககிட்ட வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் தமிழில் சொல்கிறீங்க. ஸோ அதே ஹிந்தியில் என்ன வரும், ஏ பைசே ஆப்கே பாஸ் ரக் லீஜியே, आपके काम आएंगे. So काम आएंगे is a future tense. So இப்போ काम चलाना அப்படின்னா இருக்கிறது வச்சு மேனேஜ் பண்ணுறது. சலானானா அப்படி தனியாக வந்தால் ஓட்டுறது அந்த மாதிரி மீனிங் ஆகிடும். பட் காம் சலானான்னு என்ன மீனிங் ஆகும்னா இருக்கிறது வச்சு மேனேஜ் பண்ணுறது. நிறைய இடத்துல நீங்கள் சொல்லுவீங்க, பென் இல்லை பென்சில் வச்சு ஓட்டுறே, அந்த மாதிரி சொல்கிறீங்க. ஸோ இப்போ பாருங்கள், இது என்ன வரும், मेरे पास पेन नहीं है, मेरे पास पेन नहीं है, पेंसिल से काम चलाऊंगी और चलाऊंगा. என்கிட்ட பென் இல்லை, பென்சில் வச்சு மேனேஜ் பண்ணுறேன் और டேக்கிள் பண்ணுறேன், அந்த மாதிரி மீனிங் ஆகும். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் யூசேஜ் நான் என்னோடய கிளாஸ்லெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லித்தரேன். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வேறு வேர்ட்ஸோட யூசேஜ் தெரிஞ்சுக்கிறதுக்காக என்னோடய கிளாஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இது நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்து உங்களுக்கு புரிய வைக்கணும். ஸோ கிளாஸ் இஸ் அ பெஸ்ட் வே டு அண்டர்ஸ்டாண்ட், லேர்ன் த லாங்குவேஜஸ். தேங்க்யூ.